ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம். இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பேனில் போட்டு நெய் சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், தேங்காவை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே பேனில் முந்திரி, திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க பார்த்திங்களா, ஊற வச்சுருக்க அரிசி, பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இந்த நுரை மாதிரி வர்றதெல்லாம் எடுத்து நம்ம கீழே ஊற்றிடலாம். அது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சைடில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டை விட. ஏன் நம்ம தண்ணி எடுத்து வைக்கிறோன்னா, நடுவில் எதுக்காவது வேணும்னா நம்ம வந்துட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா வெல்லம் போட்டால் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் வேகிற அளவுக்கு மட்டும், அரிசி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். மீதி தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி சைடில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்தா 1/2 கிலோவுக்கு நம்மளுக்கு கம்மியாக வருது. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கலில் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம்லாம் நல்லா வந்துட்டு கரைஞ்சி வரணும். மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டே இருக்கணும், நீங்கள் கைவிடாமல். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா தீஞ்சிரும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு நம்மளுக்கு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பொங்கல். அதனால் லாஸ்ட்டாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறையா நெய் வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு நெய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது கூடவே இன்றைக்கி நான் சுண்டலும் செஞ்சுருக்கேன். சுண்டல் ரெசிபி ஆல்ரெடி எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொங்கல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்டியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.